நீங்கள் வந்து நான் வேணா சையத் அவர்கள்ட்டையும் கேட்டுடலாம், அது காங்கிரஸுடைய நேரடியான தேர்தல் அறிக்கைங்கிறதுனால நான் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு அறிவிப்புகள் இந்த சமூக நலத்திட்டங்கள் அப்படின்னு நிறைய சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வரும், என்ன பண்ணுவாங்க, இதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது? ஜெய்ஜாண்டிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸாக கொடுக்குறீங்க, ஆனால் வாய்ப்பு என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை இப்போ நிதித்துறை அமைச்சர் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபாய் விமனுக்கு கொடுப்போம் அப்படிங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கான ஃபைனான்ஸ் கிடைக்கும், எங்கேருந்து வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஃபுட் செக்யூரிட்டி லான்னு ஒரு லா இருக்குது. அந்த ஃபுட் செக்யூரிட்டி லா பிரகாரம் 10 கிலோ அரிசி அப்படிங்கிறது பாசிபிள். பட் அதை எதிர்க்கிறது யார் அப்படின்னா நம்ம பாரத பிரதமர், நன் அதர் தேன் அவர் பிரைம் மினிஸ்டர் ரிட்டர்னில் வந்து அதை எதிர்க்கிறார். நம்ம நாட்டோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ஒரு இந்த மேனிஃபெஸ்டோ கமிட்டியோட சேர்மன் வந்து முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நம்ம நாட்டை நல்லபடியாக எடுத்து சென்ற முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த மேனிஃபெஸ்டோ கமிட்டியோட சேர்மனாக இருக்கார். காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ கமிட்டியோட சேர்மன். அதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப லெஜெண்டான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல், அதுக்கான ஒரு தொகுப்பு இல்லாமல், காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோவை அறிவிக்குமா அப்படின்றத வந்து முதல்ல நீங்கள் தேர்தலுக்கு வாக்குகளை வாங்குவதற்கு அறிவிச்சிருங்க, வந்த பிறகுதானே அதுல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறீங்க? நாங்க கர்நாடகால எல்லாமே வந்துருச்சா, சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்களான்ற கேள்வி படிப்படியா செஞ்சு கொண்டே வரும். அதே மாதிரி ஹிமாச்சல்லையும் படிப்படியா செய்து கொண்டே வரும். ராஜஸ்தான் லாஜிக்கல் क्वेश्चन அவங்க என்ன ரைஸ் பண்றாங்க, நீங்க ஆகஸ்ட் 15க்குள்ள 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை நிரப்புவோம் அப்படின்னு ஒன்னு சொல்றீங்க, இது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. சாத்தியம். அதே போல நிரப்பிட்டு போனாலே போறங்க, அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படி இருக்கு. தி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் தி வேர்ல்ட். இந்த இந்தியா அப்படிங்கிறது உலக அரங்கில் அதிகப்படியான ஜனநாயக தொகை, மக்கள் தொகை உகுந்த ஒரு இடம். நம்ம நாட்டில இருந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வெளிநாடுகளை நோக்கி வரி வருவாய் எங்க இருக்கு, என்ன இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. கூடுதல் வரி அப்ப விதிக்க போறீங்களா? இதெல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு திட்டத்துக்கு மகளிருக்கு 1 லட்சம், இன்னைக்கு வந்து 10 கிலோ ரேஷன், இதுக்கெல்லாம் எங்க இருந்து நிதி இருக்கும் அப்படின்னு செக்யூரிட்டி இருக்குல்லங்க. ஃபுட் செக்யூரிட்டி லா இருக்கு. ஆஸ் பர் லாவே லீகல் கோர்ஸ் ஆஃப் சிஸ்டமே அவைலபிள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் நீங்க பண்ணாமலே இருக்கீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நீங்க இன்வைட் பண்ணாமலே இருக்கீங்க. இந்தியாவோட பொருளாதார சூழ்நிலையை பார்த்து நிறைய பேர் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாராகவே இல்லை. எப்ப பார்த்தாலும் மத கலவரங்களை இங்க வந்து தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இங்க இல்ல. காங்கிரஸ் டேக்கப் பண்ணுச்சுன்னா எங்கே நடந்திருக்குன்னு கேக்குறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் நீங்க கலவரம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, குறிப்பிட்டு சொல்லுங்க. காஷ்மீர்ல இவங்க ஏன் இன்னும் ஒரு கேண்டிடேட் கூட போடல? இவங்க ஆர்டிகல் 370 கொண்டு வந்துட்டுன்னு சொல்றாங்களா? பிஜேபியோட கேண்டிடேட் எங்க காஷ்மீர்ல? இந்தியா அலைன்ஸோட கேண்டிடேட் இருக்கு. அப்படி இந்த நாட்டுல வந்து பயங்கரவாதமே இல்ல, தீவிரவாதமே இல்ல அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க கூடுதலான வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கு காஷ்மீர்லன்றாரு. அது நீங்க 8% 9% இருந்து 10% இருந்த இன்னைக்கு 40% இருக்கு. வெளியில போனவங்க எல்லாம் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இத்தனை நாள் வந்து அங்க தேர்தலே நடக்கல, அங்க கூடுதலான வாக்கு வந்து போலா இருக்குல்ல, நீங்க ஏன் கண்டெஸ்ட் பண்ணல? பண்ணோம்ல. எங்க நடக்குது கலவரன்றீங்க? பார்லிமெண்ட் வாஸ் அட்டாக்டுங்க. உங்களோட நியூ பார்லிமெண்ட் நீங்க வந்து அந்த அரசியலமைப்பு கட்டமைப்புல வந்து நாங்க வந்து ரொம்ப டைட்டான செக்யூரிட்டில நாங்க வச்சிருக்கின்ற நியூ பார்லிமெண்ட் வித் எலெக்டட் லோக்சபா எம்பிஸ் வந்து அட்டாக்ட். இதை விட என்ன எக்ஸாம்பிள் வேணும்? இதை விட என்ன எக்ஸாம்பிள் வேணும்? இங்க வந்து கலவரங்கள் நடக்கல அப்படின்னு கலவரங்கள்ங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா அவங்க கேக்குற கேள்வி தொடர்ச்சியா வைக்கக்கூடிய அம்சம். பார்லிமெண்ட் கலவரம் ஒரு பெரிய அது ஒரு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல், ஒரு பெரிய தாக்குதல். அது அதே மாதிரி காஷ்மீர்ல அவங்களோட கேண்டிடேட் எங்க நீங்க வந்து வாக்கு சதவீதம் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். வேற இஸ் எ கேண்டிடேட் போட்டியிடுறதுக்கு அவங்க அங்க வந்து தயங்குறாங்க. முகாந்திரமே இல்ல, தயங்குறீங்க நீங்க. அத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். சோ நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வரீங்களோ அதெல்லாம் வந்து நீங்க விமர்சிக்கிறீங்க. பெண்களுக்கான ஒரு உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே கொடுக்கப்படக்கூடிய ரேஷன்ல 5 கிலோ இப்போ வந்து இவங்க ஃப்ரீ ஃபுட் கிரைன்ஸ் கொடுக்குறாங்க, தானியங்கள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு 11.8 லட்சம் கோடி ரூபாய் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான செலவாகும். அப்படின்னா இதுக்கு ஒரு கணக்கு இருக்கணும் இல்லையா? நீங்க வந்து இப்போ 10 கிலோ கொடுக்கணும், வரவேற்க வேண்டிய அம்சம் தேவையானது தான். நம்ம ஊரில் இன்னும் அதிகமாக கொடுக்குறோம். தமிழ்நாட்டிலலாம் இந்த விலையில்லா அரிசிங்கிறது நிறையவே போயிட்டு இருக்கு, அது கொடுக்கறதுலாம் இருக்கு. அப்போ இதுக்கான திட்டமிடல் இருக்கான்றாங்க. அடிப்படையில் அவங்க வைக்கிற கேள்வி, நிறைய ஜெய்ஜாண்டிக்கா சொல்றீங்க, நிறைய வாக்குறுதிகளாக கொடுக்குறீங்க ஓட்டு வாங்குறதுக்கு, ஆனால் அதுக்கு நிதி ஆதாரம் எங்கே? விவசாயிகள் ஏன் போராடுறாங்க?
ஸ்பெஷலி ஹரியானால இருந்து வரக்கூடிய விவசாயிகள், பஞ்சாப்ல இருந்து வரக்கூடிய விவசாயிகள் ஏன் போராடுறாங்க? அவங்க விளைவிக்கிற தானியங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டான விலை கிடைக்கல அப்படிங்கறதுனால தான் போராடுறாங்க. அப்ப வந்து அங்க விளைவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம நாட்டுல இருக்கு. நம்ம நாட்டோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் செக்டாரை வந்து நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னாலே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் செட்டப்போ ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட உற்பத்தி சதவீதங்கள் வந்து அதிகமாக இவங்களை ஊக்குவிச்சு நம்ம டெவலப் பண்ணும்போது இந்த தானியங்கள் அப்படிங்கிறது கொடுக்கறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். நீங்க வந்து எல்லாத்தையும் முடக்குறீங்க, இருக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் முடக்குறீங்க. தொழிலதிபர்கள் மேல அதிகப்படியாக டாக்ஸை வந்து நீங்க அவங்க மேல புகுத்தி சிறு குறு தொழில வந்து நீங்க நொடுக்குறீங்க, நெசவாளர்களை வந்து நீங்க நொடுக்குறீங்க. அப்படி நொடுக்கும் போது அந்த சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்படும் போது எக்கனாமில வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுக்கான திட்டமிடல் இருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகளுக்கு பின்னாடி திட்டமிடல் பேசலாம். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்டயும் போயிடலாம். இந்த இலவசங்களை கேள்விக்குள்ளாக்குகிறதா பிஜேபி? எதுல ரெண்டு விஷயங்களை இன்னைக்கு எதிர்க்கிறார். ஒன்று வந்து டெல்லியில் மெட்ரோ ரயில் இருக்கக்கூடிய நேரத்தில் இலவச பேருந்து அவசியமா, அது என்வரான்மெண்ட்டுக்கு எதிரானது அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் இந்த இவங்க கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் அப்படிங்கிறத வந்து கேள்விக்குள்ளாக்குறார். இதெல்லாம் நடக்குமா, இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நிதித்துறை அமைச்சர்லேருந்து எல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் சாத்தியப்படுத்த வேண்டியது தானே ஒரு அரசனுடைய கடமை அப்படிங்கிறாரு சமஸ். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த தலைப்பே ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு. எங்களுடைய கட்சியோட பார்வை என்னங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு தொடக்கம் முதலே இலவசங்களை பிரதமர் மோடி கண்டித்து வந்திருக்கிறார். இலவசங்கள் என்றால் அவசியமான, ஏன்னா கொரோனா காலத்தில் நாங்களே விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் பணம் கொடுத்தோம், மகளிருக்கு 500 ரூபாய் கொடுத்தோம். ஸோ இது மாதிரியான திட்டங்கள் அவசிய காலங்கள் தவிர்த்து இப்போ ஒரு தொலைக்காட்சி கொடுக்கறது தேவையற்ற இலவசம் நினைக்கிறோம். வளர்ச்சியை நோக்கி இல்லாமல் கவர்ச்சிக்காக கொடுக்கப்படுற இலவசங்களை பாஜக எதிர்க்கிறது. 10 கிலோ அரிசிங்கிறது என்ன அடிப்படையில் வருது இல்லையா? பசிக்காக அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அதுதான் ராகுல் காந்தி அறிவிக்கிறார், 10 கிலோ கொடுக்க போறோம்னு இன்னைக்கு அறிவிக்கிறாரு. ஆமா, அதாவது நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அவருடைய சொல்லாடல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க போறோம்னு ஆரம்பிச்சாரு. கடைசியா பேசின கூட்டத்துல மாதம் அப்படின்னு பேசுறாரு. மாதம் 1 லட்சம் ரூபாய், அப்ப 12 லட்சம் ரூபாய், மாதம் 8500 ரூபாய். நான் தான் அந்த பதிவு இருக்கு, அவர் வாய் தவறி சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அவர் உண்மையே அப்படி ஒரு கருத்தாக்கம் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் கடைசியாக பேசினா அது பெரிய வைரலாகி போயிட்டு இருக்கு. மாதம் அப்படின்னா 12 லட்சம் ட்விட்டரில் பெருசாக போகுது. மாதம் 1 லட்சம் அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆண்டுக்கு 1 லட்சம்ங்கிறதே இல்லை, அது நான் விட்டுறேன். அது வாய் தவறி தெளிவா இருக்கிறது. 8500 இருக்கிறது. அவர் தகுதி வாய்ந்த பெண்களுக்குங்கிறாங்க இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தகுதி வறுமை கோட்டுக்கு கீழே இந்திய அரசோட மொத்த நிதி ஆதாரத்துக்கும் இந்த வறுமை கோட்டலுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கும் கொடுக்கப்படுற மொத்த தொகையும் சொல்லப்போனால் சொற்ப வித்தியாசத்தில் தான் இருக்குது. அப்போ இந்திய அரசு தான் மொத்த நிதி ஆதாரத்தையும் பெண்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்றால் அரசு எப்படி நடக்கும், ஆட்சி எப்படி நடக்கும், கட்டமைப்பு எப்படி நடக்கும்? அது என்ன எண்ணிக்கைங்கிற ஒரு நம்பர்ஸ்குள்ளே வராம நீங்க எப்படி அந்த அப்படி எப்படி வரும்? இப்போ எத்தனை பெண்களுக்கு கொடுக்க போறாங்கன்ற எண்ணிக்கை வறுமை கோட்டுக்கு கீழே நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? இப்போ வறுமை கோட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா எனக்கு துல்லியமான தரவுகள் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 கோடி பயனாளிகளாவது இருப்பாங்க. 22 கோடி மக்கள் சொல்லிட்டு மேனிஃபெஸ்டோல சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் 25 நான் சொல்றேன், 22 கோடி சொல்லிருக்காங்க. அதுல பாதி பெண்கள் வச்சுக்கலாம், 11 கோடி பெண்கள். சரி, இல்ல குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு பெண்ணாவது இருப்பாங்க இல்லையா? ஆமா, 11 கோடி. அதனால அதை விட இன்னொன்னு 22 கோடி குடும்பங்கள் தான் வறுமை கோட்டு கீழே இருக்க குடும்பங்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இல்ல 70 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து நாங்க இவ்வளவு குறைச்சிருக்கோம். அதான் 60 ஆண்டு கால காங்கிரஸ்ல எதுவுமே நடக்கலங்க. ஆமா, 10 ஆண்டு காலமா நாங்க குறைச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு இருக்காங்க. அதனால எதுக்காக இது சொல்ல வரேன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு சொல்லாடலும் வந்து மக்களுக்கு எதையாவது இலவசமா கொடுத்து அவங்களை கவர மாட்டோமா, இப்படியாவது நமக்கு ஓட்டு வராதா அப்படிங்கிற ஒரு ஆவல் மிகுதியில தான் ராகுல் காந்தி அவர்களுடைய முயற்சியும் முன்னெடுப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றதுல வந்து ஏன் பிரதமர் வந்து அவர் தன்னுடைய உரையாடல்ல சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து நீங்க வந்து அரசியல் நடத்துறீங்க, உங்களுக்கு இதை தந்துருவோம் அதை தந்துருவோம், வேற எங்கேயும் வாக்கு வராது.